கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுக மாற்றம் வேகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தாலும் பின்னர் ஆபத்தாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த மாற்றத்தை அதிர்ஷ்டமாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்பது ஒழுக்கம், பொறுப்பு, நுண்ணறிவு, கவனிப்பு, அமைதி, கட்டுப்பாடு ஆகியவற்றின் அழகான சேர்க்கையாக கருதப்படுபவர்கள். இவர்கள் வெளிப்படையாகவே மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆழமான சிந்தனைகளும் திட்டமிடலும் திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலும் சரியாக முறையாக தவறில்லாமல் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் மிகவும் வலிமையாக இருக்கும். சரியான நேரம், சரியான செயல், சரியான முடிவு என்ற கொள்கையை மனதில் வைத்தே வாழ்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் கூட இவர்கள் கூர்மையான பார்வையால் கண்டுபிடித்து சரி செய்வார்கள். இதனால் பல இடங்களில் இவர்களுக்கு மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். குடும்பத்திலும் வேலை இடங்களிலும் நண்பர்கள் வட்டத்திலும் இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் நிச்சயமாக சரியாக முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். கன்னி ராசிக்காரர்களின் மனம் மிகவும் சுத்தமானது. அவர்கள் வெளியில் அதிகமாக உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அன்பும் கருணையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அமைதியாக அருகில் நின்று உதவி செய்வார்கள். ஆனால் அதை பற்றி பெருமை பேச மாட்டார்கள். இவர்களின் அன்பு சத்தமாக இல்லை, ஆனால் மிகவும் உண்மையானது. தங்கள் குடும்பத்தாரின் நலன், பெற்றோரின் அமைதி, வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சி, குழந்தைகளின் எதிர்காலம் ஆகியவற்றை மிகுந்த பொறுப்புடன் சிந்திப்பார்கள். பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை விட மற்றவர்களின் நலனையே முன்னிலைப்படுத்துவார்கள். இதனால் அவர்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக திகழ்வார்கள். கணக்கு பணி, நிர்வாகம், மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி, சட்டம், வங்கி, அலுவலக மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை பிரகாசிக்கும். காரணம், இவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பதில்லை. அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து பின்னரே செயலில் இறங்குவார்கள். ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அதில் கையிட மாட்டார்கள். அதனால் இவர்கள் எடுத்த முயற்சிகள் நீண்ட கால வெற்றிகளை தரும். ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றினாலும் காலப்போக்கில் மிகவும் நிலையான உயரத்தை அடைவார்கள். பண விஷயங்களிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பை முக்கியமாக கருதுவார்கள். காதல் மற்றும் உறவுகளில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எளிதில் யாரிடமும் மனதை திறக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக முழுமையாக நிற்பார்கள். காதலில் பொய், நாடகம், ஏமாற்றம் போன்றவற்றை வெறுப்பார்கள். அவர்களுக்கு நேர்மை மிக முக்கியம். வாழ்க்கை துணையிடம் நம்பிக்கையும் நிலைத்த உறவும் வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம். வெளியில் ரொமான்டிக் வார்த்தைகள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் செயல்களின் மூலம் அன்பை நிரூபிப்பார்கள். சிறிய கவனிப்புகள், அமைதியான ஆதரவு, தேவையான நேரத்தில் தோள் கொடுப்பது இவையே இவர்களின் காதல் மொழி. அதனால் இவர்களுடன் வாழ்பவர்கள் பாதுகாப்பும் நிம்மதியும் உணர்வார்கள். கன்னி ராசிக்காரர்களின் பலவீனம் என்னவென்றால் அவர்கள் தங்களை தாங்களே அதிகமாக விமர்சிப்பது. எல்லாம் பூரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் கவலைகளையும் உருவாக்கும். அதே போல பிறர் செய்த சிறிய தவறுகளையும் மனதில் வைத்து கொள்வார்கள். குறிப்பாக தாங்களும் செய்த தவறுகளை எளிதில் மறக்க மாட்டார்கள். இதனால் தேவையற்ற பதட்டம் ஏற்படலாம். சில சமயங்களில் இவர்களின் நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் காயப்படுத்தும் நோக்கம் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் சிரித்து சுமூகமாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் வந்தால் இவர்களின் மன அமைதி மேலும் அதிகரிக்கும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அமைதியான வீரர்கள். அவர்கள் சத்தமாக சாதிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சென்ற இடமெல்லாம் ஒழுங்கையும் நம்பிக்கையும் உருவாக்குவார்கள். வெளிச்சத்தில் நிற்க விரும்பாதவர்களாக இருந்தாலும் பலரின் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் சக்தி இவர்களிடம் இருக்கும். அறிவு, பொறுப்பு, நம்பிக்கை, நேர்மை, உழைப்பு இந்த 5 தூண்களின் மேல் இவர்களின் வாழ்க்கை கட்டப்பட்டுள்ளது. மெதுவாக நடந்தாலும் உறுதியாக முன்னேறும் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தங்களுக்கான உயர்ந்த இடத்தை நிச்சயமாக அடைவார்கள். இவர்களின் வெற்றி சத்தமாக இருக்காது, ஆனால் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும். எல்லோரிடமும் எளிதில் பழகினாலும் மனதிற்கு நெருக்கமாக பழகினாலும் அனுமதிப்பவர்கள் மிகவும் குறைவு. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார்கள். ஒருவரின் குணம், பழக்கம், உண்மைத்தன்மை ஆகியவற்றை அமைதியாக கவனித்து பார்த்த பிறகே முழு நம்பிக்கை கொடுப்பார்கள்.
ஆனால் ஒருமுறை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை மிகவும் நேர்மையுடன் காப்பாற்றுவார்கள். நண்பர்களின் கஷ்ட நேரங்களில் முதலில் ஓடிபவர்கள் இவர்களே இருப்பார்கள். அவர்களுடைய உதவி பெரும்பாலும் அமைதியானது. அதிக வார்த்தைகள் இல்லாமல் தேவையான செயல் மட்டும். இதனால் இவர்களை புரிந்து கொள்ளும் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் இவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள். போலியான உறவுகளை விட உண்மையான ஒரு உறவையே அதிகமாக மதிப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். வீட்டின் ஒழுங்கு, பொருளாதார நிலை, உறவின் சமநிலை, பெற்றோரின் நிம்மதி இவை அனைத்தையும் கவனத்தில் வைத்தே செயல்படுவார்கள். வீட்டில் யாராவது சிரமத்தில் இருந்தால் அதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக சரி செய்ய முயல்வார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய எண்ணமாக இருக்கும். பல நேரங்களில் தங்களுடைய மனக்கசப்புகளை பகிராமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். இந்த அமைதியான தியாகம்தான் இவர்களை குடும்பத்தின் மறைமுக தூணாக மாற்றுகிறது. வீட்டில் பெரிய முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் இவர்களின் கருத்துக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதில் கூட கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்கள். தேவையற்ற ஆடம்பரங்களை விரும்ப மாட்டார்கள். இன்று சேமித்தது நாளை பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். இதனால் இவர்கள் வாழ்க்கையில் திடீர் பொருளாதார பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும். முதலீடு செய்வதிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். முழுமையாக ஆராயாமல் எதிலும் பணம் செலுத்த மாட்டார்கள். வேகமாக பணம் வரும் வழிகளை விட மெதுவாகவும் நிச்சயமாகவும் வளர்ச்சி தரும் பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள். இதனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களின் பொருளாதார நிலை மிகவும் உறுதியாக மாறும். பணத்தை மதிக்கும் இவர்களின் பழக்கம் எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்புகளை உருவாக்கும். ஆன்மீக மற்றும் உள்ளார்ந்த சிந்தனைகளிலும் கன்னிராசிக்காரர்கள் தனித்துவம் கொண்டவர்கள். அவர்கள் வெளியில் அதிகமாக பக்தியை காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். கோவில், பிரார்த்தனை, அமைதியான தியானம், நல்ல சிந்தனை இவை அவர்களின் மன அமைதிக்கான வழிகளாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புவார்கள். கஷ்டம் வந்தால் உடனே உடைந்து போகாமல் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திப்பார்கள். இந்த மனப்பக்குவம் தான் இவர்களை பலரை விட வலிமையானவர்களாக மாற்றுகிறது. வெளியில் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த உறுதியுடன் நிற்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க கன்னிராசிக்காரர்களின் மதிப்பு மேலும் அதிகரிக்கும். இளமையில் அவர்களின் அமைதியை பலர் பலவீனமாக நினைத்தாலும் காலம் செல்ல செல்ல அதுவே அவர்களின் மிகப்பெரிய பலம் என்பதை அனைவரும் உணர்வார்கள். அனுபவம் சேர சேர அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிர்வாகம் நடை அதிகரிக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆலோசனை கேட்கப்படும் நபராக மாறுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்தும் திறன் இவர்களிடம் உருவாகும். ஆரம்பத்தில் மெதுவாக சென்ற வாழ்க்கை பின்னர் நிலையான வெற்றி மற்றும் மரியாதைகளை கொடுக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனால் மிக வலிமையான வெற்றி பயணமாகும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் பேச்சு நடை மிகவும் தனித்துவமானது. அவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். பேச வேண்டிய இடத்தில் மட்டுமே பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு தெளிவு, ஒரு பொருள், ஒரு பொறுப்பு இருக்கும். பலர் உணர்ச்சியில் முடிவெடுக்கும் போது கன்னி ராசிக்காரர்கள் தர்க்கத்தில் முடிவெடுப்பார்கள். அதனால் சில நேரங்களில் இவர்களின் பேச்சு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் எப்போதுமே நல்லது. யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உண்மையை நேராக சொல்லும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இதனால் ஆரம்பத்தில் சிலர் தவறாக புரிந்து கொண்டாலும் பின்னர் இவர்களின் உண்மை மனதை உணர்ந்து மதிக்கத் தொடங்குவார்கள். இவர்களின் அமைதியான சொற்கள் பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சக்தி உடையவை. கல்வி மற்றும் அறிவுத்திறனில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை மேல் பார்த்து விட மாட்டார்கள். அதன் அடிப்படை என்ன, காரணம் என்ன, முடிவு என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புவார்கள். இதனால் பள்ளி, கல்லூரி, தொழிற்கல்வி, முயற்சி போன்ற எல்லா துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்க முடியும். குறிப்பாக கணக்கு, அறிவியல், மருத்துவம், ஆராய்ச்சி, நிர்வாகம், மொழித்திறன் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை தெளிவாக வெளிப்படும். அவர்கள் ஒரே நேரத்தில் புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டிருப்பதால் நீண்ட கால இலக்குகளை அடைய முடியும். கற்றல் என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக என்பதே இவர்களின் அணுகுமுறை. அதனால் வயது எதுவாக இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறையாது. சமூகத்தில் கன்னிராசிக்காரர்கள் அதிக சத்தமில்லாமல் மதிப்பு பெறுவார்கள். அவர்கள் தங்களை பற்றி விளம்பரம் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களின் செயல் அவர்களை பற்றி பேசும். யாராவது ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது சரியான ஆலோசனை தரக்கூடிய நபராக இவர்களை நாடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சியில் அல்ல, நிதானத்தில் பேசுவார்கள். பல சமயங்களில் அமைதியாக பின்னணியிலிருந்து வேலை செய்து வெற்றிகளை உருவாக்குவார்கள். வெளிப்படையான புகழை விரும்பாதவர்கள். அவர்கள் செய்த நன்மைகள் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உண்மையாக அருகில் இருப்பவர்கள் இவர்களின் மதிப்பை நன்றாக உணர்வார்கள். சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரிய ஒழுக்கமான பொறுப்பான நபராக இவர்கள் பெயர் நிலைத்து நிற்கும்.
கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வு இயல்பாகவே இருக்கும். சுத்தம், ஒழுங்கு, உணவு கட்டுப்பாடு, நேரம் பின்பற்றுதல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். இருந்தாலும் அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தம் இவர்களின் முக்கிய சவாலாக மாறக்கூடும். அவர்கள் வெளியே காட்டாமல் மனதில் பல விஷயங்களை வைத்துக்கொண்டு சிந்திப்பார்கள். இதனால் தூக்கக்குறைவு, பதட்டம், சோர்வு போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். மன அமைதிக்காக சிறிது ஓய்வு, இயற்கை, தியானம், இசை, தனிமை போன்றவற்றை இவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எல்லாவற்றையும் நான் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைத்தால் வாழ்க்கை இன்னும் இலகுவாகும். உடலுக்கும் மனதுக்கும் சமநிலை கொடுத்தால் இவர்களின் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும். முடிவாக பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அசாதாரணமான வலிமை கொண்டவர்கள். அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள், உண்மையாக நேசிப்பார்கள், பொறுப்புடன் வாழ்வார்கள், மெதுவாக உயர்வார்கள். அவர்கள் வெற்றியை ஓடிச் சென்று பிடிப்பதில்லை. தங்களின் ஒழுக்கம், உழைப்பு, நேர்மை மூலம் வெற்றியே அவர்களை தேடி வரும். பலர் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைய போராடும் போது கன்னிராசிக்காரர்கள் அந்த நிலையை அமைதியாக கட்டி அமைப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை வெளிச்சமில்லாத விளக்கு போல. அது சத்தமில்லை, ஆனால் தொடர்ந்து ஒளித்தரும். அதுவே இவர்களின் உண்மையான பெருமை. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கும். பரிசு பொருட்கள் பரிமாற்றத்தில் பணம் செலவாகும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. தொழில் சம்பந்தமாக புதிய திட்டம் தீட்டப்படலாம். வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலும் கன்னி ராசியினர் பயணங்களில் போது தங்களது உடைமைகளை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது இவர்களுக்கு அமைதிகளை தரும். மாணவர்கள் கல்வியில் 80% கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல பழைய கடன்களை அடைப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும். புதன்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பணவரவு அற்புதமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும். விட்டமின் குறைபாடு, கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நன்மைகளை தரும். எல்லா விஷயங்களிலும் அனுகூலம் ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய சந்தோஷம், புதிய ஏற்றம், கௌரவம் ஏற்படுவதற்கான அற்புதமான அமைப்புகள் உள்ளது. பதட்டமில்லாமல் நிதானமாக செயல்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்த எல்லா நிலைமைகளும் பெரிய அளவிலான நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான லாபங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பாக இருக்கும் வியூகத்தில் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறை மற்றும் ஆலோசனைகள் பிறருக்கு உதவியாக இருக்கும். மற்றவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுவீர்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புற்றுள்ள கோயில்களில் அம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதிகளில் சுளுக்கு போன்ற பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கன்னிராசி அதிபதியான புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் தனஸ்தான அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து வருவதால் உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் காரணமாக உங்களுடைய பணிக்கான பெரிய அளவில் பாராட்டு கிடைக்கும். கடின உழைப்பின் மூலம் முக்கிய வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்கான எதிர்பார்த்த நல்ல பலன் பெற தொடங்குவீர்கள். உங்கள் வேலை தொடர்பாக ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் மகிழ்ச்சிகளை தரும். நீண்ட காலமாக வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல செல்வாக்கும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுமை என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். பலர் உடனடி பலனை எதிர்பார்க்கும் போது இவர்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் முன்னேறுவதை விரும்புவார்கள். ஒரு விதையை நட்டு அதற்கு நேரம் கொடுத்து மரமாக வளரச் செய்வது போல தங்களின் முயற்சிகளுக்கும் காலம் தேவை என்பதை நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் ஆரம்பத்தில் பிறரை விட பின்தங்கியதாக தோன்றினாலும் இறுதியில் மிகவும் உறுதியான வெற்றிகளை அடைவார்கள். இவர்களின் இந்த பொறுமை வாழ்க்கையின் பல சோதனைகளில் அவர்களை காப்பாற்றும். கஷ்ட நேரங்களில் பதறாமல் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து தீர்வு காண்பார்கள். இதனால் மற்றவர்கள் இவர்களை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்குவார்கள். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு உறுதியான போராளி வாழ்ந்து கொண்டிருப்பார். கன்னிராசிக்காரர்களின் கனவுகள் மிகவும் நடைமுறைக்கு ஏற்றவையாக இருக்கும். அவர்கள் வெறும் கற்பனையில் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல, கனவுகளை நிஜமாக்கும் திட்டங்களை அமைப்பவர்கள். பெரிய இலக்குகளை வைத்திருந்தாலும் அதை அடைய சிறிய படிகளை மிகவும் கவனமாக அமைப்பார்கள். எந்த ஒரு உயரத்தையும் ஒரே நாளில் அடைய முடியாது என்பதை நன்றாக அறிந்திருப்பார்கள். இதனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அடித்தளத்தை வலுப்படுத்தும் விதமாக இருக்கும். இந்த அணுகுமுறைதான் அவர்களை வாழ்க்கையில் நிலையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். திடீர் அதிர்ஷ்டத்தை விட தொடர்ந்து உழைத்து கிடைக்கும் வெற்றிகளை அவர்கள் பெருமையாக கருதுவார்கள். இதனால் அவர்கள் சாதித்த உயரம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். பெற்றோராக கன்னிராசிக்காரர்கள் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலம், கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு ஆகியவற்றை மிகுந்த கவனத்துடன் பார்க்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு வெறும் வசதிகளை மட்டும் தர விரும்ப மாட்டார்கள்.
வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க முயல்வார்கள். ஒழுக்கம், பொறுப்பு, நேர்மை, சுயநம்பிக்கை போன்ற மதிப்புகளை சிறுவயதிலிருந்தே விதைக்க விரும்புவார்கள். சில நேரங்களில் இவர்களின் கட்டுப்பாடு குழந்தைகளுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது. குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அமைதியாக பல தியாகங்களை செய்வார்கள். காலம் சென்ற பிறகுதான் அந்த அன்பின் ஆழம் குடும்பத்தினரால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும். கன்னி ராசிக்காரர்கள் தோல்வியை மிக ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். சிறிய தவறும் கூட அவர்களை பல நாட்கள் சிந்திக்க வைக்கும். ஆனால் அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கான காரணமாக மாறும். ஏனென்றால் அவர்கள் தோல்வியை மறைக்க முயல மாட்டார்கள். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். ஏன் இது நடந்தது தங்களை ஆராய்ந்து அடுத்த முறை அதே தவறு நடக்காமல் பார்த்து கொள்வார்கள். இந்த சுய பரிசோதனை இவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது. பலர் விழுந்த இடத்தில் நின்றுவிடும் போது கன்னிராசிக்காரர்கள் அதையே படியாக மாற்றி மேலே ஏறுவார்கள். அதனால் அவர்களின் வெற்றி வெறும் அதிர்ஷ்டமல்ல, அனுபவம், உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் பலன். வாழ்க்கையின் இறுதியில் கன்னிராசிக்காரர்கள் விட்டு செல்லும் விஷயம் செல்வம் மட்டுமல்ல, மரியாதைகளின் நம்பிக்கையும் ஆகும். அவர்கள் சென்ற இடங்களில் ஒழுங்கு, பாதுகாப்பு, நம்பிக்கை, நன்மை ஆகியவற்றின் தடம் இருக்கும். பலர் அவர்களை நினைக்கும் போது அதேபோல வாழ்க்கையின் இறுதியில் கன்னிராசிக்காரர்கள் விட்டு செல்லும் விஷயம் செல்வம் மட்டுமல்ல, மரியாதையும் நம்பிக்கையும் ஆகும். அவர்கள் சென்ற இடங்களில் ஒழுங்கு, பாதுகாப்பு, நம்பிக்கை, நன்மை ஆகியவற்றின் தடம் இருக்கும். பலர் அவர்களை நினைக்கும் போது அவர்கள் இருந்தால்தான் இந்த நிலை வந்தது என்று மனதில் சொல்லுவார்கள். புகழை தேடாமல் வாழ்ந்தாலும் மரியாதை அவர்களை தேடி வரும். அவர்கள் பெயர் பெரிய சத்தத்தில் பேசப்படாது, ஆனால் மனங்களில் நிலையாக நிற்கும். அதுவே கன்னி ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. வாழ்க்கையை மட்டும் வெல்லாமல் மனிதர்களின் நம்பிக்கையும் வெல்வது. அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களின் மன உறுதி மிகவும் ஆழமானது. அவர்கள் வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உடனே உடைந்து போகாமல் முதலில் அமைதியாக அமர்ந்து சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயல்வார்கள். பிறகு அதற்கான சரியான தீர்வை தேடுவார்கள். இதனால் அவர்கள் பலருக்கு ஒரு நம்பிக்கையான ஆதரவாக மாறுகிறார்கள். இந்த நபர் இருந்தால் பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணம் சுற்றி உள்ளவர்களுக்கு உருவாகும். அவர்கள் தங்களுடைய வழியை வெளியில் அதிகமாக பகிராமல் இருந்தாலும் அந்த அனுபவங்களே அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்கின்றன. இந்த மன உறுதியே கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைமுக பலமாகும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் மிகவும் முக்கியமான ஒன்று. அவர்கள் நேரத்தை வீணடிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது பயனுள்ள ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திட்டமிடாமல் செயல்படுவது இவர்களுக்கு பிடிக்காது. ஒரு நாளில் வேலைகள், எதிர்கால இலக்குகள் வரை அனைத்தையும் மனதில் ஒரு ஒழுங்குடன் வைத்திருப்பார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் கடுமையானவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை மதிப்பார்கள். இன்றைய சிறிய முயற்சியை நாளை பெரிய வெற்றியாக மாறும் என்பதை நன்றாக புரிந்திருப்பார்கள். இதனால் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் சிந்தனையுடனும் பொறுப்புடனும் இருக்கும். இந்த பழக்கம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிக எதிர்பார்ப்புகள் வைப்பதில்லை. ஆனால் உண்மையான மரியாதைகளையும் நம்பிக்கையை மட்டும் விரும்புவார்கள். அவர்கள் கொடுக்கும் அன்பு அமைதியானது, ஆனால் ஆழமானது. யாரிடம் அடிக்கடி அன்பை வார்த்தைகளால் சொல்ல மாட்டார்கள், ஆனால் செயலில் அதை நிரூபிப்பார்கள். ஒருவரை மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவர்களை எளிதில் விடமாட்டார்கள். அதே நேரத்தில் நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் பழையபடி திரும்புவது மிகவும் கடினம். ஏமாற்றத்தை அவர்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சுமந்து கொள்வார்கள். அதனால் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் விரும்புவது பெரும் கூட்டமல்ல, உண்மையாக அருகில் நிற்கும் சில மனிதர்கள் மட்டுமே. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் வெற்றி பயணம் பெரும்பாலும் தாமதமாக தொடங்குவது போல தோன்றலாம். இளமையில் அவர்கள் செய்த உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். பிறர் கைவிடும் நேரத்தில் கூட அவர்கள் அமைதியாக முன்னேறி கொண்டிருப்பார்கள். அந்த பொறுமைதான் பின்னர் பெரிய பலனாக திரும்பி வரும். வயது 30-40 கடந்த பிறகு இவர்களின் வாழ்க்கையில் நிலைத்த உயர்வு தெளிவாக தெரியும். மக்கள் அப்போதுதான் இவர்களின் மதிப்பை முழுமையாக உணரத் தொடங்குவார்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றியவர் பின்னர் அனைவரால் மதிக்கப்படும் நிலைக்கு உயர்வார்கள். இது கன்னி ராசிக்காரர்களின் இயல்பான வாழ்க்கை பாதை. இறுதியாக கன்னி ராசிக்காரர்கள் உலகிற்கு காட்டும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அமைதியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கலாம் என்பதே. சத்தமில்லாத உழைப்பு, புகழில்லாத தியாகம், வெளிப்படாத அன்பு, விளம்பரமில்லாத சாதனை, இவை அனைத்தும் அவர்களின் வாழ்வின் அடையாளங்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, சுற்றியிருப்பவர்களின் வாழ்க்கைகளையும் ஒழுங்குபடுத்தும் அரிய திறன் கொண்டவர்கள். நேர்மை, பொறுப்பு, ஒழுக்கம், அறிவு, பொறுமை ஆகிய 5 கற்களால் கட்டப்பட்ட கோட்டையாக அவர்கள் வாழ்வு இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் வெறும் ஒரு ராசி அல்ல, நம்பிக்கையுடன், பொறுப்புடன், மரியாதையுடன் வாழும் ஒரு வாழ்க்கை முறையின் பெயர். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையானது. அவர்கள் யாரையும் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மட்டும் மதிப்பிட மாட்டார்கள். ஒருவரின் பேச்சு, நடத்தை, சிறிய பழக்கங்கள், பார்வை, அமைதி, இவற்றின் பின்னால் இருக்கும் உண்மையை உணர முயல்வார்கள்.
பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் இவர்கள் உடனே உணர்ந்து விடுவார்கள். இதனால் ஏமாற்றப்படுவது இவர்களுக்கு எளிதல்ல. ஒருவரின் உண்மைத்தன்மை இல்லை என்றால் அதை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் மனதில் பதிவு செய்து கொள்வார்கள். இந்த ஆழமான கவனிப்பு திறன்தான் அவர்களை நல்ல முடிவுகள் எடுக்க உதவுகிறது. வாழ்க்கையில் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் தேர்ந்தெடுக்க இவர்களின் இந்த உள்ளுணர்வு பெரும் ஆதாரமாக இருக்கும். அமைதியாக இருந்தாலும் இவர்கள் சுற்றியுள்ள அனைத்தையும் கவனித்து கொண்டிருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் புகழை விரும்பாதவர்கள், ஆனால் மதிப்பை மிகவும் விரும்புவார்கள். அவர்கள் செய்த உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்ளப்படுவது மட்டும் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தரும். என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான ஆசை இவர்களிடம் இருக்கும். அதனால் உண்மையாக அவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு உறவுகளில் வெளிப்படையான அன்பை விட மனமரியாதை மிகவும் முக்கியம். யாராவது அவர்களின் உழைப்பையும் உண்மைகளையும் மதித்தால் அந்த உறவை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற முயல்வார்கள். இந்த குணம்தான் அவர்களை நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக மாற்றுகிறது. சில நேரங்களில் கன்னிராசிக்காரர்கள் தனிமையை தேர்ந்தெடுப்பார்கள். அது சோகம் காரணமாக அல்ல, தங்களை மீண்டும் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் காரணமாக. அதிகமான சத்தம், தேவையற்ற விவாதம், போலியான உறவுகள் இவற்றிலிருந்து விலகி அமைதியாக இருக்க விரும்புவார்கள். மேலும் வாழ்க்கையின் முழு பயணத்திலும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நிரூபிப்பார்கள். உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை, நிலைத்தன்மையில் இருக்கிறது. அவர்கள் மெதுவாக வளர்வார்கள், ஆனால் பின்னோக்கி சரிவதில்லை. அவர்கள் குறைவாக பேசுவார்கள், ஆனால் செய்த செயல்கள் பல தலைமுறைகளுக்கும் நினைவில் இருக்கும். அவர்கள் விரும்புவது வெறும் வெற்றி அல்ல, மதிப்புடன் கிடைக்கும் வெற்றி. அதனால் அவர்களின் வாழ்க்கை வெளிப்படையான பிரகாசமாக இல்லாவிட்டாலும் ஆழமான ஒளியாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் சென்ற இடத்தில் நிம்மதி, ஒழுங்கு, நம்பிக்கை ஆகியவை தங்கிவிடும். அதுவே அவர்களின் உண்மையான அடையாளம். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.